ஹாய் மக்களே, வணக்கம். வெல்கம் பேக் டு madras2nellai. இன்றைக்கி எந்த ரெசிபி வீடியோவும் இல்லை. எல்லாருமே இந்த லஞ்ச் பாக்ஸ் பற்றி கேட்டிருந்தீங்க. நான் நிறைய பேருக்கு லிங்க் அனுப்பியிருந்தேன். இருந்தாலும் லஞ்ச் பாக்ஸ் பற்றி நான் அவங்ககிட்ட பேசணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். என்னுடைய லஞ்ச் பாக்ஸ் என்ன பிராண்ட் பார்த்திங்கன்னா ஜaypee ப்ளஸ். அமேசானில் தான் வாங்கினேன். நல்லாயிருக்கு. 6 மந்த்ஸ் மேலே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சூப்பராக இருக்குது. இந்த லஞ்ச் பாக்ஸை நான் செலக்ட் பண்ணதுக்கு காரணம் 2 ரீசன் இருக்குது. எனக்கு இந்த லஞ்ச் பாக்ஸில் பிடிச்ச 2 விஷயம். ஒன்று லாக் 4 பக்கமும் லாக் இருக்குது. இன்னொன்று லீக் ப்ரூஃப். அதாவது இங்கே இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த ரப்பரு. ஸோ இது லீக் ப்ரூஃப். குழம்பு எதுவும் கொட்டலை. இது ஒன்று, இந்த விஷயத்துக்காக இது பிடிச்சிருந்துச்சு. ஆனால் ஸ்டீல் நல்ல ஸ்டீல். நம்மளுக்கு அந்த கிராக்லாம் விடும் இல்லையா, சில டிஃபன் பாக்ஸ்லாம் யூஸ் பண்ண உடனே அந்த மாதிரிலாம் இல்லை. நல்லாயிருக்கு. 2வது விஷயம், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த லஞ்ச் பாக்ஸில் ரொம்ப பிடிச்ச விஷயம், நான் எதிர்பார்த்த விஷயம் என்னென்னா, இந்த ஸ்டீல் கம்பார்ட்மெண்ட்டை தனியாக கழட்டி எடுத்துடலாம். கழட்டி எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி உள்ளே வச்சிடலாம். பிளாஸ்டிக் இல்லாமல் ஃபுல் ஸ்டீலில் இருக்காதா அப்படின்னு தேடி பார்த்தா மூடி சாதாரண மூடியாக இருந்துச்சு. இந்த மாதிரி லீக் ப்ரூஃப் மூடி இல்லை. ஸோ ஒவ்வொன்றா பார்த்து செக் பண்ணேன். 1 மாதமாக தேடினேன். ஒவ்வொரு டிஃபன் பாக்ஸ்லையும் ஏதாவது ஒரு குறைனா, இப்போ எனக்கு டிசைன் பிடிச்சிருக்கும், ஆனால் எனக்கு ஏற்ற சைஸ் இருக்காது. சின்ன சைஸாக இருக்கும், பெரிய சைஸ் இருக்காது. அது எல்லாத்தையும் தாண்டி பார்க்கும்போது இந்த பிராண்டோடது, அதுவும் இந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஸ்டீல் கம்பார்ட்மெண்ட்டை வெளியில் எடுக்கிற மாதிரி இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மற்ற லஞ்ச் பாக்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே ஜாயிண்ட்டாக இருக்கும். இதை எடுத்து கழுவவே முடியாது. இதை செப்பரேட்டாக நம்மளுக்கு எடுக்கவே முடியாது. இதோடவே ஜாயிண்ட்டாக இருக்கும். இப்போ இது பார்த்தாச்சு. இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். லஞ்ச் பாக்ஸ் குழந்தைங்களுக்காக இருக்கட்டும், இல்லை அவங்க ஹஸ்பண்ட்காக இருக்கட்டும், யாருக்கு வாங்குறதா இருந்தாலும் லஞ்ச் பாக்ஸ் வாங்கும்போது ஒரு சில பேர் சாதம் சூடாக இருக்கணும் அப்படின்ட்டு ஹாட் பாக்ஸில் கொடுத்து விடுவாங்க. இந்த மாதிரி ஹாட் பாக்ஸில் கொடுத்து விடுறவங்களுக்காக தான் நான் இந்த வீடியோவே போட்டிருக்கேன். இது நான் என் பையனுக்காக வாங்கின ஹாட் பாக்ஸு. இது மில்டன் கம்பெனி. இது வாங்கும்போது நல்லா தான் இருந்தது. இதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்போவும் இதில் எந்த பிரச்சனையும் இல்லை தான். இதே மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் ஒன்று யூஸ் பண்ணேன். அதுவும் ஹாட் பாக்ஸ் தான். இது ஃபுல்லாகவே ஸ்டீலில் இருக்குது. அந்த பழைய பாக்ஸ் வெளியில் பிளாஸ்டிக்கும் உள்ள ஸ்டீல்லையும் இருக்கும். இதில் சுட சுட சாதம் கட்ட என்ன ஆச்சுன்னா, வெளிப்பக்கம் பாருங்கள், அந்த ஸ்டீல் லைட்டாக கலண்டு கீழே வந்திருக்கும். நம்ம சூடாக சாதம் பேக் பண்ண இது என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி கொஞ்ச நாளில் லூஸ் ஆகிடுது. இது எனக்கு வெளிப்பக்கம் லூஸ் ஆகிருக்கு. அந்த பிளாஸ்டிக் பாக்ஸில் எனக்கு உள்பக்கம் லூஸ் ஆகிருந்துச்சு. அதாவது நம்ம தண்ணி விட்டு வாஷ் பண்ணோன்னா நம்ம கழுவுற தண்ணியெல்லாம் அது வழியாக உள்ளே போய் செட்டில் ஆகும். நம்ம வாங்கும்போது எந்த பாக்ஸ்லேயும் இந்த மாதிரி கேப் இருக்காது. நம்ம சுட சுட சாதம் கட்ட அந்த சூட்னால் அது என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கேப் விழ ஆரம்பிச்சிருது. நம்ம வாங்கும்போது பார்க்க யோசிக்க மாட்டோம். இந்த மாதிரி கேப் விழும், இதில் போய் தண்ணி செட்டில் ஆகும் நம்ம யோசிக்க மாட்டோம். இந்த செட்டில் ஆகிற தண்ணி நம்ம பேக் பண்ணி விடுற சாப்பாட்டில் கலந்து நம்ம குழந்தைங்களுக்கு இது ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. இதனால நிறைய ஹெல்த் இஷ்யூஸ், சைட் எஃபெக்ட்ஸ் வரவும் சான்சஸ் இருக்குது. இதை என் குழந்தை அனுபவிச்சதுனால நான் உங்களுக்கு இதை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அன்னையிலேருந்து இந்த ஹாட் பாக்ஸையே விட்டுட்டு நார்மல் டிஃபன் பாக்ஸில் தான் கொடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் அமேசானில் இந்த மாதிரி ஒரு பாக்ஸு கண்டிப்பாக உள்ளே இருக்கிறத கலட்டுற மாதிரி இருக்கணும், லீக் ப்ரூஃபாக இருக்கணும்னு பார்த்து 1 மாதமாக தேடி வாங்கின பாக்ஸ் தான் அது. எல்லா லஞ்ச் பாக்ஸையும் கழுவி வைக்கிற மாதிரி இந்த லஞ்ச் பாக்ஸையும் நம்ம கழுவிட்டு இப்படி கவுத்தி வச்சுருவோம். அப்படி கவுத்தி வைக்கும்போது என்ன ஆகும்னா, உள்ளே இருக்கிற அந்த கேப் வழியாக உள்ளே போகிற தண்ணி கண்டிப்பாக வெளியே வரவே வராது. இப்படி கவுத்தி வைக்கும்போது அந்த பிளாஸ்டிக்குள்ளே நிற்கும். நம்ம திருப்பி வச்சோடனே அது கீழே அதுக்குள்ளேயே தான் தண்ணி இருக்குமே தவிர அது வெளியில் வரத்துக்கு சான்ஸே இல்லை. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வேறு ஒரு ஹாட் பாக்ஸை காட்டுறேன் பாருங்கள். இது பிராண்டட் கிடையாது. இது எப்பயும் போல் கழுவி கவுத்தி வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதில் உள்ள தண்ணி எதுவுமே இல்லை. ஆனால் இதுக்குள்ளே தண்ணி எப்படி போய் செட்டில் இருக்குன்றதை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா, தண்ணி உள்ளேருந்து வருது. நாட்டின உடனே அங்கே உள்ள அந்த கோடு மாதிரி வந்திருக்கு பாருங்கள், தண்ணி தெரியுதா? இப்படி தான் அந்த மாதிரி சில லஞ்ச் பாக்ஸில் இந்த மாதிரி சைட் கேப்புக்குள்ளே தண்ணி போய் செட்டில் ஆகிட்டு நம்ம லஞ்ச் பேக் பண்ணி கொடுக்கும்போது கண்டிப்பாக லஞ்ச் பாக்ஸை கரெக்டாக வச்சு கொடுத்தாலும் ஏதாவது ஒரு சமயத்தில் அது சரியெல்லாம் கொள்ளலாம். அப்படி இந்த மாதிரி சரியும் போது இந்த உள்ளே இருக்கிற தண்ணி அந்த ஃபுட்டில் கலந்து நம்ம பேக் பண்ணி கொடுக்குற ஃபுட் ஸ்பாயில் ஆகிறதுக்கும், ஃபுட் பாய்சன் ஆகிறதுக்கும், வேறு ஏதாவது ஸ்டொமக் ப்ராப்ளம் வரத்துக்கும் கண்டிப்பாக அதில் நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி ஹாட் பாக்ஸ் யூஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஜaypee பிராண்டில் மூடி பிளாஸ்டிக்கில் இருக்குது. இப்போ செல்லோவில் இதே மாதிரி பாக்ஸு மூடி ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. நான் தேடும் போது ஸ்டீலில் கிடைக்கல. ஒருவேளை அப்போ இருந்ததா நான் பார்க்கலையா என்னன்னு தெரில. ஆனால் இப்போ ரீசெண்டாக நான் தேடும் போது பார்த்தேன் ஸ்டீலில் மூடி இருக்குது. இதே மாதிரி 4 சைடு லாக்கு, லீக் ப்ரூஃப் மூடி தான். முடிஞ்சால் அந்த செல்லோ பாக்ஸோட லிங்க்கையும் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க பார்க்குறேன். இதோட லிங்க்கையும் நான் கொடுக்குறேன், பார்த்துக்கங்க.
ரொம்ப சிம்பிளாக இந்த லஞ்ச் பாக்ஸோட லிங்க்கை கமெண்ட்டில் பின் பண்ணிட்டு போயிருக்க முடியும். எனக்கு அப்படி இருக்க தோணல. எனக்கு நடந்தது வேறு யாருக்கும் நடக்கக்கூடாது, வேறு எந்த குழந்தையும் என் குழந்தை கஷ்டப்பட்ட மாதிரி படக்கூடாதுன்றதுக்காக தான் இவ்வளோ டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாராவது இந்த மாதிரி ஹாட் பாக்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ண மறக்காதீங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.